சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பஞ்சநாதன் என்ற தொழிலதிபர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 97 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். போலீசார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள வெள்ளைப்பாளையம் கிராமத்தில் தொடர்ந்து கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு பழைய பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றும் அதனுடன் அருகில் உள்ள அரசு பேருந்து டிப்போவையும் இணைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வருஷநாடு அருகே சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியே வந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தினர். அதில் வந்த 2 பேர் தவறி விழுந்து படுகாயமடைந்தனர். இதனை கண்டித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் மாநகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வங்கியில் வைக்கப்பட்டிருந்த அலாரம் நள்ளிரவில் ஒலித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்தனர். மின் கோளாறு காரணமாக அலாரம் ஒலித்தது கண்டுபிடிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டது. உதகையில் உள்ள மாரியம்மன் கோவிலில் திருத்தேர் விழா கடந்த மாதம் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. படுகரின மக்கள் பாரம்பரிய நடனமாடி அம்மனை வழிபட்டனர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சங்கரன் கோவில் சங்கரநாராயணசாமி கோவிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதையொட்டி நேற்று பிடிமண் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் யானை அருகில் உள்ள பெருங்கூட்டூர் கிராமத்திற்கு சென்று பிடிமண் எடுத்து வந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். சிவகாசியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் பறவை காவடி சுமந்தும் முளைப்பாரி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர்.